அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியன் பாலிட்டி கிளாஸஸ் பார்த்துட்டு வரோம். இந்திய அரசியலமைப்புடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கடந்த கிளாஸஸில் பார்த்தோம். கம்பெனி ரூல்லாம் என்ன, அதன் பிறகு க்ரௌன் ரூல் வந்துச்சு. அந்த க்ரௌன் ரூலில் என்னென்ன மாதிரியான ஆக்டெல்லாம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில் லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது கவுன்சில் ஆக்ட் அப்படிங்கிற 1909 வந்த இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்டை வந்து பார்த்தோம். இப்போ வந்து 1919 வந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்டை பற்றி பார்த்தோம். இதுக்கு முன்னாடி வந்து கவுன்சில்ஸ் ஆக்ட்னு வந்ததை இப்போ வந்து இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிற பேர்லேயே வந்து கொண்டு வந்தாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1919 அப்படிங்கிற சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. இந்த சட்டத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய இன்னொரு பேர் நம்ம முன்னாடியே பார்த்தோம். 1909 மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு கொண்டு வந்திருந்தாங்க. அதில் மார்லி அப்படிங்கிறவர் செக்ரட்டரியாக இருந்தார், மின்டோ அப்படிங்கிறவர் வைஸ்ராயாக இருந்தார். ஸோ அதே விஷயந்தான் இந்த ஆக்ட் வந்து மான்டேகு செம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மான்டேகு அப்படிங்கிறவர் இந்தியாவுடைய செக்ரட்டரியாக இருந்தவர், செம்ஸ்போர்ட் அப்படிங்கிறவர் இந்தியாவுடைய வைஸ்ராயாக இருந்தவர். ஸோ இவங்க ரெண்டு பேருடைய அந்த கொலாபரேஷனில் வந்ததுனால இதை வந்து மான்டேகு செம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மான்டேகு செம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ் என்ன வந்து கொண்டு வந்துச்சு அப்படின்னா, முதல்லையே டயார்கி கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்துச்சு. டயார்கி கவர்மெண்ட்னா என்னன்னா இரட்டை ஆட்சியை கொண்டு வந்துச்சு. தமிழில் இரட்டை ஆட்சின்னு நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேணாம், நம்ம வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம கான்ஸ்டியூஷன்றதுனால இதுவே ரொம்ப ஸ்லோவாக தான் பார்த்துட்டு போகிறோம். ஸோ இது நம்ம என்ன விஷயன்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க. டயார்கி இது வந்து கிரீக் வேர்ட், டைஆர்கி அப்படிங்கிறது வந்து கிரீக் வேர்ட். இந்த கிரீக் வேர்ட்லேருந்து தான் டயார்கி அப்படிங்கிற அந்த கவர்மெண்ட் மெத்தட் வந்து கொண்டு வராங்க. இது மான்டேகு செம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறவங்க டயார்கி அப்படிங்கிற இரட்டை ஆட்சியை வந்து கொண்டு வராங்க. ஸோ இதில் வேறு என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, ப்ரொவின்ஷியல் பட்ஜெட்டை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. லாஸ்ட் ஆக்டில் பார்த்துருப்போம், 1860 கொண்டு வந்திருப்போம். என்னென்னா வந்து பட்ஜெட்டை வந்து கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆக்டில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து மொத்த இந்தியாவுக்குமான பட்ஜெட்டாக இருக்கும். ஸோ இந்த ரிஃபார்மில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மாகாணங்கள், இப்போ மெட்ராஸ் மாகாணம், பாம்பே மாகாணம், கல்கத்தா மாகாணம் இருக்கு இல்லையா, இந்த மாகாணத்துக்கு தனியாக ஒரு பட்ஜெட்டை கொண்டு வாங்க அப்படிங்கிறது வந்து இந்த ஆக்டில் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதே போல் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்குது இல்லையா, அது மாதிரி அந்த டைமில் இருந்த அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் வந்து இந்த நேரங்களில் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், லீ கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷனை ஏற்படுத்தி 1926 இந்த கமிஷன்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்லாம் வந்து அந்த சமயத்தில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதே சமயத்தில் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து நீதி கட்சி வந்து ஆட்சியில் இருக்கும். அவங்களுமே வந்து டிஎன்பிஎஸ்சிலாம் வந்து இந்த பீரியடில் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து மான்டேகு செம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸுடைய முக்கியமான விஷயங்கள். என்னென்ன, டயார்கி மெத்தட் கொண்டு வந்திருப்பாங்க, இரட்டை ஆட்சி கொண்டு வந்திருப்பாங்க. அதே போல் ப்ரொவின்ஷியல் பட்ஜெட், மாகாணங்களுக்கான பட்ஜெட்டே வந்து இந்த ரிஃபார்ம்ஸ்லாம் ஒன்று வந்திருப்பாங்க. அதே போல் லீ கமிஷன் அமைச்சு சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸையும் வந்து இந்த ஆக்ட் மூலிமா தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 1929 சைமன் கமிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வராங்க. அதாவது 1927, இதுக்கு முன்னாடி 1927 இதில் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த முதல்ல இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் வந்துச்சு இல்லையா, இதிலே சொல்லியிருப்பாங்க, நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுக்கு வந்து எப்படி ஆட்சி பண்ணுறது, எங்கள் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கிற அந்த ஆட்சி அதிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து இந்தியா கிட்ட கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆக்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதன் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்தியா கிட்ட தங்களுடைய அதிகாரத்தை கொடுத்துட்டே வருவாங்க. ஸோ அதன் காரணமாக 1927 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு அப்படின்னு ஒரு தனியாக வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்கணும். இப்போ தான் நம்ம சப்ஜெக்ட்குள்ளேயே வரப்போகிறோம், நம்மளுடைய கிளாஸஸ் இந்தியன் பாலிட்டி. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. 1927 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்கணும். அதுக்காக 7 பேர் கொண்ட குழுவை நாங்கள் இந்தியாவுக்கு வந்து அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த 7 பேர் கொண்ட குழுவுடைய தலைவர் யார் அப்படின்னா வந்து அவர் தான் வந்து சைமன் அப்படிங்கிறவர். ஸோ இந்த சைமனுடைய தலைமையில் வந்ததுனால இதுக்கு பேர் வந்து சைமன் கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் வந்து இது வந்து 7 பேர் இருப்பாங்க. இதுக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிகளும் வந்து பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த கமிஷன் வந்து வரவே கூடாதுன்னு. நீங்கள் ஸ்கூல் புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க, சைமன் குழுவே திரும்பிப்போ அப்படிங்கிற மாதிரியான சின்ன வயசில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதுக்கு அந்த காலகட்டம் தான் இது சைமன் கமிஷன் அப்படிங்கிறது 1929 வந்திருக்கும். அவங்க 1927 வெளியேற்றத்திலிருந்தே வந்து பயங்கரமான எதிர்ப்பு, எல்லா கட்சிகளுமே அந்த சமயத்தில் என்னென்ன கட்சிகள் இருந்தோ எல்லா கட்சிகளுமே இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இந்த சைமன் கமிஷன் இருந்த போதும் 1929 தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய அறிக்கையை வந்து 1930
1930 வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அது என்னென்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அபாலிஷன் ஆஃப் டயார்கி, இரட்டை ஆட்சி முறையை வந்து நீங்கள் வந்து கேன்சல் பண்ணணும். அபாலிஷன் ஆஃப் டயார்கி அப்படிங்கிற ஒரு மெத்தட், இரட்டை ஆட்சி முறையை கேன்சல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா கட்சிகளையும் அழைச்சி ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸு வந்து இதை பேஸ் பண்ணி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. வட்டமேசை மாநாடு அப்படின்னு நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். 1930, 31, 32 இந்த 3 காலகட்டங்களையும் முதல் வட்டமேசை மாநாடு, இரண்டாம் வட்டமேசை மாநாடு, மூன்றாம் வட்டமேசை மாநாடு நம்ம படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு நடத்திருப்போம். இதில் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மட்டும்தான் காந்தி வந்து கலந்துட்டு இருப்பார். ஸோ இந்த விஷயங்கள் இதை பேஸ் பண்ணி ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணுவாங்க. அதன்படி 1930 சப்மிட் பண்ணதில் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை வந்து ஏற்படுத்துவாங்க. இந்த சைமன் கமிஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த சைமன் கமிஷனுடைய அறிக்கையில் 1930 வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி அவங்க என்னென்ன சொல்லியிருப்பாங்க, அபாலிஷன் ஆஃப் டயார்கியை வந்து இரட்டை ஆட்சி முறையை வந்து கேன்சல் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை ரெடி பண்ணியிருப்பாங்க. இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லாம் முடிவில் ஒரு ஒயிட் பேப்பர் ஆன் கான்ஸ்டியூஷனல் ரீஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க, வெள்ளை அறிக்கை. 1935 இன்னொரு ஆக்ட் ஒன்று வரும். 1935 இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 வந்துச்சு இல்லையா, அதே போல் 1935 ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த சட்டத்துக்கு கொண்டு வரதுக்கு என்னென்னலாம் மாறுதல்களை நீங்கள் ரீஃபார்ம்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒயிட் பேப்பர், ஒரு வெள்ளை அறிக்கை வந்து இந்த 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லையும் சேர்த்து வச்சு ஒன்று ரெடி பண்ணியிருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து வந்திருக்கும். ஸோ அடுத்ததாக கம்யூனல் அவார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். கம்யூனல் அவார்ட் அப்படிங்கிறது 1932 இந்த 3வது வட்டமேசை மாநாடு அந்த காலகட்டங்களில் யார் இவர், ராம்சே மெக்னால்ட் அப்படிங்கிறவர். அவர் தான் வந்து யாருன்னா இங்கிலாந்துடைய அப்போதைய பிரைம் மினிஸ்டராக இருப்பார். இங்கிலாந்துடைய அப்போதைய பிரைம் மினிஸ்டர் ராம்சே மெக்டொனால்டு என்னென்னா ஒரு கம்யூனல் அவார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருப்பார். இந்த கம்யூனல் அவார்டு என்னென்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம், நம்ம இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் பார்த்துருப்போம். 1909 இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது முஸ்லீமுக்கு மட்டும் தனியாக ஒரு எலெக்ஷன் வச்சு அவங்கள மட்டும் நம்ம எலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஒரு தொகுதி அப்படின்னா அந்த தொகுதியில் வந்து முஸ்லீம்ஸ் மட்டும்தான் நிற்கணும், போட்டியிடணும், முஸ்லீம்ஸ் மட்டும்தான் ஓட்டு போடணும். அந்த தொகுதியில் இந்துக்கள் இருந்தாலும் அவங்க வந்து அந்த தொகுதியில் நிற்கக்கூடாது, அவங்க ஓட்டு உரிமை அவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த செப்பரேட் எலக்ட்ரேட் விஷயம் இல்லையா, அது வந்து 1909 இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் தான் வந்து கொண்டு வந்திருக்கோம். அதை வந்து இதை பேஸ் பண்ணி கொண்டு வந்தது தான் வந்து இந்த கம்யூனல் அவார்ட் அப்படிங்கிறது. இது யாராக இருக்கலாம், முன்னாடி வந்து முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் கொடுத்துருந்தாங்க இல்லையா, இப்போ வந்து நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. யாருக்கு, முஸ்லீம்ஸுக்கு, கிறிஸ்டியன்ஸுக்கு, அதுவும் இந்தியன் கிறிஸ்டியன்ஸுக்கு, சிக்ஸுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆங்கிலோ இந்தியன் இவங்களுக்குலாம் வந்து இந்த செப்பரேட் எலக்ட்ரேட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் மைனாரிட்டி பீப்புள் யார், எஸ்சி எஸ்டி, இவங்களுக்கும் தனியான ஒரு தொகுதி கொடுக்கணும், கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும், செப்பரேட்டான ஒரு எலக்ட்ரேட் வந்து நடத்தணும் அப்படின்னு இந்த கம்யூனல் அவார்டு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எதிர்த்து காந்தி அவர்கள் போராடி இருப்பார். சாகும் வரை உண்ணாவிரதம். அவர் வந்து எங்கே இருப்பார்னா எரவாடா ஜெயில், பூனேயில் இருக்கிற எரவாடா ஜெயிலில் போராட்டம் பண்ணியிருப்பார். இது மாதிரி வந்து இது வந்து இந்துக்களை வந்து பிரித்தாலும் சூழ்ச்சி, இந்தியர்களை வந்து பிரிக்கிறாங்க, மைனாரிட்டிக்கு வந்து செப்பரேட்டான ஒரு எலக்ட்ரேட் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காந்தி அவர்கள் வந்து சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்னு வந்து எங்கே இருப்பார்னா எரவாடா ஜெயிலில், பூனேயில் இருக்கிற எரவாடா ஜெயிலில் வந்து போராட்டம் நடத்துவார். ஸோ அதன் காரணமாக மைனாரிட்டியுடைய ரெப்ரசன்டேஷனாக இருந்த டாக்டர் B.R. அம்பேத்கர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த செப்பரேட் எலக்ட்ரேட் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வேணாம், ஏன்னா அந்த சமயத்தில் அவர் சாகும் தருவாயில் இருந்ததுனால எங்கே காந்திஜி இறந்து போனால் மிகப்பெரிய கலவரம் வந்துருமோ அப்படிங்கிற அந்த காரணத்தினால மைனாரிட்டிஸுக்கு வந்து செப்பரேட்டான எலக்ட்ரேஷன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மைனாரிட்டியோட ரெப்ரசன்டேஷனான B.R. அம்பேத்கர் வந்து காங்கிரஸுடைய ஒரு ஒப்பந்தம் வந்து போடுவார். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பூனா ஒப்பந்தம்.
பூனா ஒப்பந்தம் 1932 வந்து கையெழுத்தாகும். இதன் காரணமாக முஸ்லீம்ஸுக்கு, கிறிஸ்டின்ஸுக்கு, சீக்ஸுக்கு, ஆங்கிலோ இண்டியன்களுக்கு மட்டும் வந்து செப்பரேட் எலெக்ஷன் வேணும், அவங்களுக்கு மட்டும் தனியாக தொகுதி கொடுத்து அவங்க எலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் மைனாரிட்டிக்கெல்லாம் வந்து அவங்க வந்து இந்துக்களோடு சேர்ந்து எப்பவும் போலவே வந்து ஓட்டிங் நடக்கும். பட் ஆனால் ரிசர்வேஷன் மட்டும் கொடுப்போம், ஒதுக்கீடு மட்டும் கொடுப்பாங்க, அவங்களுக்கு எத்தனை சீட் நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஆக்ட் வந்து முடியும். ஸோ இதுதான் வந்து பூனா ஆக்ட் அப்படிங்கிறது 1932 நடக்கும். ஸோ இதுதான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 வந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஆக்ட் வந்து மாண்டேகி செம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து டயார்கி மெத்தட் வந்து கொண்டு வந்திருக்கோம். ப்ரொவின்ஷியல் பட்ஜெட் வந்து இதில் அமல்படுத்தியிருப்பாங்க. லீ கமிஷன் வச்சு 1926 சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து நடத்தியிருப்பாங்க. அது பிறகு வந்து சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பை வந்து கொண்டு வரதுக்காக 1929 அந்த கமிஷன் வந்து இந்தியாவுக்கு வரும். அவங்க வந்து 1930 வந்து தங்களுடைய அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. என்னென்ன அறிக்கைக்கு சப்மிட் பண்ணுவாங்க? அபாலிஷன் ஆஃப் டயார்கி, இரட்டை ஆட்சி முறையை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னும் சில முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து அந்த அறிக்கையில் இருக்கும். அதை பேஸ் பண்ணி இங்கிலாந்து கவர்மெண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து ஏற்படுத்துவாங்க. 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்கும். 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கும். அதை பேஸ் பண்ணி ஒயிட் பேப்பர் ஆன் கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு வெள்ளை அறிக்கையை வந்து அறிமுகப்படுத்துவாங்க. எதை பேஸ் பண்ணி? அந்த 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை பேஸ் பண்ணி. அதன் காரணமாக 1932 கம்யூனல் அவார்ட் அப்படிங்கிற ராம்சே மெக்டனால் அப்படிங்கிற இங்கிலாந்துடைய அப்போதைய பிரைம் மினிஸ்டர் ஒரு கம்யூனல் அவார்டை வந்து அறிமுகப்படுத்துவார். அதாவது செப்பரேட் எலெக்டரேட் ஃபார் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறது, அதாவது முஸ்லீம்ஸுக்கும், கிறிஸ்டின் இண்டியன்ஸுக்கும், சீக்ஸுக்கும், ஆங்கிலோ இண்டியன் இவங்களுக்குலாம் வந்து தனியான ஒரு செப்பரேட்டான எலெக்ட்ரேட் வந்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுக்கு வந்து மைனாரிட்டியான எஸ்சி எஸ்டிக்கும் வந்து அதில் அந்த செப்பரேட்டான எலெக்ட்ரேட் நடத்தணும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இதுக்கு வந்து காந்தி அவர்கள் வந்து அதிகமான போராட்டங்களை மேற்கொள்ளுவார். இது வந்து எஸ்சி எஸ்டிக்கு தனியாக வந்து கொடுக்கக்கூடாது, அவங்க இந்துக்களோடு தான் வந்து போராடணும், இந்துக்களோடு தான் வந்து அந்த எலெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். அதன் காரணமாக எரடா ஜெயிலில் வந்து உண்ணாவிரதம் இருப்பார். அப்போது மைனாரிட்டியுடைய ரெப்ரஸன்டேஷனான B.R. அம்பேத்கர் என்ன பண்ணுவார்? காந்தியுடைய நலன் கருதி, இந்திய மக்களுடைய நலன் கருதி மைனாரிட்டிஸுக்கு தனியாக வந்து எலெக்ட்ரேட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியோடு வந்து ஒப்பந்தம் மேற்கொள்வார். இந்த ஒப்பந்தம் தான் வந்து பூனா பேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1932 வந்து நடந்திருக்கும் பூனா ஒப்பந்தம் அப்படிங்கிறது. ஸோ இந்த கிளாஸில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிற 1919 வந்த இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 வருஷத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் இந்த கிளாஸில் பார்த்தோம். அடுத்த கிளாஸில் வேறு ஒரு ஆக்டை பற்றி பார்ப்போம். நன்றி.